These videos sponsored by SBO. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா வந்திருக்கேன். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் தீபாவளி கிவ்வே கொடுப்பேன் சொல்லிட்டு. நான் ஒரு 10 பேருக்கு கிவ்வே கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஸ்க்ரீன் வீடியோ வந்து எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் கிவ்வே வந்து இனிமேல் வீக்லி ஒன்ஸு கிவ்வே ஃப்ரீ ஃபயர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேங்க. யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னுடைய யூடியூப் சேனலில் கிரேசின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீக்லி ரூம் மேட்ச் போட்டு எவ்வளோ காசு வேணாலும் எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியராக இருங்க. அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாருக்கும் எப்படி போச்சு? தீபாவளிக்கு முன்னாடியே எல்லாம் அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் பார்த்தேன். பட் டைமும் இல்லை, ஞாபகமும் இல்லை. எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? ஹாப்பியாக போச்சா இல்லைன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் பட்டாசு எவ்வளோக்கு வாங்கினீங்க, எவ்வளோக்கு வெடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ வெடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நிறைய ஆஃபர்ஸ் விட்டுருக்கானுங்க, நிறைய அப்டேட் விட்டுருக்கானுங்க தீபாவளிக்கு. யாரெல்லாம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நிறைய அப்டேட் விட்டுருக்காங்க கண்டிப்பாக. கொஞ்சம் நஞ்சம் அப்டேட்னா பரவாயில்ல, எக்கச்சக்கமாக விட்டுருக்கானுங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி நான் ஃப்ரீ ஃபயர் எப்போதுமே சொல்கிறேன், டைமண்ட் கொடுத்து எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க. மோஸ்ட்லி ரேர் பீஸ் தான், ஓகேங்களா? அது மட்டும் ரேராக வாங்குங்க. மற்ற வேறு எதுனா கூட தேவையுள்ள பொருள் கூட வாங்கிக்கோங்க. நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஏதாச்சும் ஸ்நாக்ஸு வீட்டுக்கு தேவையானது கூட வாங்கி சாப்பிடுங்க. ஏதாச்சும் வாங்கி கொடுத்துங்க. ஆனால் கேமாக மட்டும் ப்ளே பண்ணுங்கள் தயவுசெய்து சொல்கிறேன். என்னுடைய ரெக்வெஸ்ட் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூ இது கொடுக்குறேன். பட் ஆனால் இது வந்து கேம் ஒன்லி டைம் பாஸ் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேம் உள்ள வந்தால் ஜாலியாக ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணுங்கள். இதே வேலையாக இருந்துடாதீங்க தயவுசெய்து. நானும் என்னுடைய மெயின் ஐடி பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் நான் டாப்அப் பண்ணி வச்சுருந்தேன். அப்போது காலேஜ் டைமில். அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதனால நான் அவ்வளோ பே பண்ணி கேமுக்குன்னு அவ்வளோ அடிக்ட் ஆகி வந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. தம்பி ஐடி கேட்டால் சொல்லிட்டு கொடுத்தேன். நான் பண்ண தப்பு அதுதான். அவன் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி கிராண்ட் அடித்தவன் சொல்லிட்டு ஃபைல்ஸ்லாம் வச்சு போனான். பட் ஆனால் ஐடி சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. அது இன்ன வரைக்குமே ஓப்பன் பண்ணல. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ வந்து நிறைய ஃப்ரீ ஃபயர் அப்டேட் விட்டுருக்காங்களாம், மறுபடியும் ஐடி ரெக்கவர் பண்ணலாம் சொல்லிட்டு. அந்த ஆப்ஷன் என்ன ஏதுன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எப்படி ஐடி அன்லாக் பண்ணலாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. இது நிறைய காயின் போட்டு ஸ்பின் பண்ணி அதே ட்ரெஸ் தான் விழுது. ஆனால் அந்த எமௌண்ட் வந்து விழவே மாட்டேங்குது. அப்போ இந்த கெரினாக்கிறவங்க எவ்வளோ கேவலமாக இருக்கணும் பாருங்கள். அந்த எமௌண்ட் மட்டும் கொடுக்கவே மாட்டுறானுங்க. மற்ற எல்லாமே அந்த ட்ரெஸ் மட்டுமே எனக்கு ஒரு 10 வாட்டி கிட்ட விட்டுருக்கும்.
10 வாட்டியுமே அந்த ட்ரெஸ் மட்டும்தான் விழுது. அந்த எமௌண்ட்டு விழுந்த பாடு இல்ல. விழவும் விழாது. இதுலயே இவ்வளோ பண்ணுறாங்களே, அப்போ டைமண்ட்ல எவ்வளோ பண்ணுவாங்க பார்த்துக்கங்க கைஸ். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து கேமை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். எதுவும் காசில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் டைமண்ட் வாங்கணும், இது வாங்கணும் அதுன்னு சொல்லிட்டு காசு வந்து வேஸ்ட் ஆகாதீங்க. ஸோ இதில் காசு கொடுத்து எதுவும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த டைமண்ட்லேயே நார்மல் காயின்லேயே கொடுக்க மாட்றானுங்க, டைமண்டில் எப்படி கொடுப்பானுங்க? வேஸ்ட். அதனால் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நியூ ஜாயினிங் வந்து நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு, ரூம் மேட்ச்சுக்கும் என்ன ஏதுன்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.